ஹலோ டே டி எப்பா டே நீ என் அப்பானே கூப்பிடு. நல்லா ஸ்கூல்ல சேர்த்தனண்டா உன்னை. அப்பா அலமாரியில் ஒரு gift பாக்ஸ் இருந்துச்சு, அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் ஒரு ரிங் இருந்துச்சு. அது யாருக்குப்பா? அட பாவி, அது ரம்யாவுக்காக வாங்கின கிஃப்ட் ஆச்சு. பார்த்தானா அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் அவன் அம்மாவை பக்கத்தில் வச்சு பேசிட்டு இருப்பானோ. கேஷ்ஃபுல்லாகவே பேசுவோம். அது ஒன்றும் இல்லைப்பா, அடுத்த வாரம் தான் உங்கள் அம்மாவுக்கு பர்த்டே வருதுல்ல, அதுக்காக நான் வாங்கி வச்ச கிஃப்ட். ஓ, அப்போ ஏன்ப்பா அதில் ஆர் போட்டிருக்கு? திங்காங்க பத்த சிம்பான்ச்சு இதெல்லாம் கரெக்டாக கேட்குறான். செல்லம், அம்மாவும் கூடயா இருக்கு? சேச்சே, அம்மாலாம் கூட இல்லைப்பா. அப்பாடா. டே ராசா, அந்த ரிங்களா? அது ரம்யாண்டிக்காக வாங்கின ரிங்கடா. அதை எடுத்த இடத்துலயே வச்சுட்டியா? சரிப்பா. மா, அது ரம்யாண்டியோட மோதிரம், நீ கொடு. என்னது? அட பாவி, அம்மா உங்களை இல்லைன்னு தானே சொன்னேன். பா, அம்மாலாம் கூட இல்லைப்பா, நான் தான்ப்பா அம்மா கூட இருந்தேன். இவன் பிள்ளையா இல்லை என் தொல்லையான்னு தெரியலையே. இன்னைக்கு நான் கோவிந்தா தான். ஃபோன் கொடுறா. நீ ரெடியா? அது ரெடி ஆகிட்டே இருக்குமா? ரெடி ஆகல, ரெடி ஆக்கிடுவேன். வீட்டுக்கு வாங்க வச்சுக்கிறேன். இவன் கூப்பிட்ற பார்த்தா இவரை கள்ள தூவி போட்டு என் குத்தியே உருவிடுவா போலையே. ஐயோ நாராயணா, நான் எப்படி ரெடி பண்ணுவேன்? ஒரு வழி சொல்லியா? ஏதாவது ஒரு கோமாளி மாட்ட மாட்டானா? உட்காருங்க. அந்த அலாரத்தை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. யாருக்கு தெரிகிறா? சாரிங்க, நேற்று விடிய பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தேன், அதான் கண்ணை சந்திருச்சு. சொல்லுங்க, கண்ணை மூடாம தூங்குவோம். எங்ககிட்ட சளி, இருமல், தும்மல், இப்போ கொரோனாக்கு கூட மருந்து இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி வியாதின்னு சொல்லுங்க, க்யூர் பண்ணிடலாம். என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னப்பா வந்ததுலேருந்து என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இவன் என்னடானா கண்ணை ஊட்டி பார்க்குறான், இவன் என்னடானா உதட்ட கடிச்சு பார்க்குறான். என்ன ஹேருக்குப்பா வந்தீங்க? என்னதான்ப்பா உங்களுக்கு பிரச்சனை? ஓ, அதுவா டாக்டர்? அது ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே நிப்பாட்டிட்டேன். இன்ஃபேக்ட் குளிக்கிறதே நிப்பாட்டினா பார்த்துக்கோங்களேன். அதனாலே என்னன்னு தெரில, ஆயில் சூட்டுக்கு போந்துருச்சு. அதனால தான் வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ இப்போ வச்சுட்டுப்பேன். நீங்களும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? யோ முனுசாமி, 1000-2000 கலெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பேஷண்ட்டை உள்ளே அனுப்புனா 5 ரூபா 10 ரூபா பொட்டு மாத்திரம் வாங்கி சாப்பிட்ற ஆளெல்லாம் உள்ளே அனுப்பிட்டு இருக்க. யோ, நெக்ஸ்ட் டைம் உள்ளே அனுப்பும்போது ஐசியூவில் அட்மிட் ஆக போகிற மாதிரி ஒரு நல்ல பேஷண்ட்டாக உள்ளே அனுப்பு. இல்லை ஒன்று ஐசியூ பேஷண்ட் ஆகிடுவேன். ஐசியூ பேஷண்ட் நல்ல பேஷண்ட்டா? என்னடா அவன் கோழி பிரியாணி கேட்டால் காக்கா பிரியாணி போட்ட மாதிரி ஹோட்டல் சர்வங்கிட்ட கத்துற மாதிரி இங்கே கத்திட்டு இருக்கான். கொஞ்சம் சும்மா இருக்கியா டாக்டர்? என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன். சொல்லு. அதாவது டாக்டர், எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பாங்கிறவர் தெய்வம் மாதிரி. ஏன்னா நம்ம ஆசைப்படுறத நிறைவேற்றுறதே அவர். அவங்களுக்கு அவங்க அப்பா தான் எல்லாமே, அவங்க அப்பா தான் ஹீரோ. சூப்பர். ஏன் உலகமே அவர் தான் சொல்லலாம். சே, எவ்வளோ நல்லா பையனாக இருக்கான். அப்பா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான். நம்மளுக்கும் ஒன்று இருக்க. பேசாமல் நம்ம பையனை டைவர்ஸ் பண்ணிட்டு இவன மாதிரி பையனை தத்தெடுத்துக்கலாமா? ஆனால் டாக்டர், எங்கள் அப்பா இருக்கானே, அவன்லாம் ஒரு கூல் டவுன் விடு. பத்தலை, இன்னும் கேட்ட வார்த்தை கற்றுக்கணும். உட்காரு. தம்பி, இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசியிருந்த. ஏப்பா, நல்ல வேலை இவனை நம்ம தத்தெடுக்கல. புதுசாக கெட்ட வார்த்தை போடுறான். எங்கள் அப்பா நான் நினச்சாலே எனக்கு கோவம் தான் டாக்டர் வருது. ஏன் தம்பி இவ்வளோ கோவம்? நிறைய பசங்க அவங்க அப்பா நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகலையேன்னு சொல்லி ஏங்குறாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அப்பா ஏன் என்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகிறான்னு சொல்லி காண்டாகுது. இன்னும் சில பேர் நம்ம அப்பா நம்மக்கிட்ட பாசமாக பேச மாட்டாரான்னு சொல்லி தவிக்கிறாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அப்பா என்கிட்ட பாசமாக பேச வந்தாலே வெறி தான் வருது. ஏன் தம்பி,
அப்பா பாசம் காமிக்கிறதும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதும் நல்லது தானே. இதுக்கே நீ கோவப்படுற? டாக்டர், ஒரு 55 வயசு ஆள் காலையில் இருந்துச்சு ஜாகிங் போகிறானா எதுக்காக போவான்? ஒன்று டயட்டுக்காக, இல்லை தொங்குற வயிற்றுக்காக. கரெக்ட். ஆனால் எங்கள் அப்பன் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்காக போகிறேன் டாக்டர். ஓ, ஏன் தம்பி, இதுதான் ஹார்மோன்ஸோட திருவிளையாடல். ஏன் 60 வயசு மேலே இருக்கிற கிழவனுக்கு கூட தான் சைட் அடிக்கிறானுங்க. இந்த மாதிரி பசங்கள்லாம் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கே 2 வருஷம் இழுப்போம். எது? 90s கிட்ஸ் சொன்னேன். அதான பார்த்தேன். ப்ரொசீட். ஆனால் எங்கள் அப்பன் 2K 3Kன்னு 4K வேகத்தில் போயிட்டு இருக்கான் டாக்டர். என்னால் பார்க்க முடியல டாக்டர். நீ சொல்கிறத பார்த்தா உங்கள் அப்பா சின்ன வயசு பையன் மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. ஐம் கரெக்ட்? உங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசு ஞாபகங்கள் இல்லை பழைய லவ் அது அவர் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அன்னியன் படம் பார்த்ததுல அது மாதிரி தான். எங்கள் அப்பாவை டோட்டலாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும் டாக்டர். அதுக்கு ஏதாவது பண்ணுங்க டாக்டர். டாக்டர் அவன் என்ன சொல்கிறானோ அப்படியே பண்ணிடுங்க டாக்டர். நான் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் அதுக்கு உங்கள் அப்பா இங்கே வரணுமே. என்னப்பா 2 பேரும் என்ன பார்க்குறீங்க? ஓ, அப்பா ரொம்ப வயசானவரா? நான் வேணா நம்ம ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் அனுப்பிட்டா? டாக்டர், இவர் தான் எங்கள் அப்பா. என்ன விளையாட்டுங்களா? என்ன ப்ராங்க் பண்ணுறீங்களா? என்ன சேனல் சொல்லுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுறேன். லிங்க் அனுப்பிவிடுங்க, குரூப்பில் அனுப்பி விட்றேன். ஒரு பையன் மதிக்க இல்லை மாட்டான். டாக்டர், இது என்னோட ஆதார் கார்டு. இது எங்கள் வீட்டு ரேஷன் கார்டு. அப்புறம் இது வேறு ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பாவுக்கு டெஸ்ட் எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட். அவங்களால முடியாதுன்னு சொன்னனால தான் நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். Medical miracle. No. God's miracle. இது என் ஃப்ரெண்டு சுரேஷோட அப்பா. இது என் ஃப்ரெண்டு ரமேஷோட அப்பா. இது என் ஃப்ரெண்டு அனிருத்தோட அப்பா. இது என் பெஸ்டி ஸ்ருதியோட அப்பா. இவங்களுக்கெல்லாம் மத்தியில் எங்கள் அப்பனை பாருங்க டாக்டர். Look at my daddy, the daddy, good young daddy. இதை பாரு, ஒழுங்கா அடக்கமாக என் அப்பனாரு. நான் இல்லாதப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறது, மாலுவோட ஃப்ரெண்டுக்கிட்ட நம்பர் வாங்கி கடலை போடுறது, பக்கத்து வீட்டு சரோஜா ஆண்டிக்கிட்ட சாம்பார் வாங்குறங்கிற சாக்கில் சாம்பிராணி போடுறது, மாடியில் கோமணங்காய் இது கோமணத்தை எடுக்க போகிறேன்னு கோமண ஆண்டி எக்ஸசைஸ் பண்ணுறதை பார்க்குறது, இந்த மாதிரி மைனர் கொஞ்சம் வேலையெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தேன்னு வையேன், அப்புறம் மைனர் மட்டும்தான் இருக்கும். மைனர் மட்டும்தான் இருக்குன்னா அப்போது என்ன ஒரு வருஷமா மண்டபத்துக்கு போனோம். தலையில அப்படியே ஃபெம் அடிச்சுன்னா அப்பா மண்டபத்து சீனா இருப்பேன். நம்ம வீட்டை பாத்தியா? நம்ம வீட்டுக்கே 10 வருஷம் இன்னும் கலர் அடிக்கல. உனக்கு அடிச்சு கொடுமா மண்டைக்கு? ப்ளீஸ்மா எப்பயாவது அடிச்சு விட்டுமா ப்ளீஸ்மா. புஜ்ஜி குட்டியில செல்ல குட்டியில புஜ்ஜி குட்டியில எப்படியாவது அடிச்சுமா ப்ளீஸ். எங்க வைக்கிற காட்டுக்குள்ள நீ கட்டுற என்ன ஆழ வைக்கிற பகல என்ன நீயும் தூங்க பாதி ஷட்ட பண்ணி உடல நாதோ இங்க பாதி ஆமாமா சொன்ன பொண்ணு பேபி சொல்லி தந்தா கிஸ் தான்.
பொண்ணுங்க மாஸ்க் இல்லாமல் இருக்கிறத விட மாஸ்கோட தான் சூப்பராக இருக்காருங்க. என்னப்பா சொன்னேன்? ஒன்றும் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? இவ தான் எனக்காக பிறந்தவளா? அண்ணா, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஹலோ அண்ணா. ஐயோ காண்டாரனே, நீங்கள் கொடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். வயசுல மூத்தவர் இருக்கும்போது தம்பி உன்கிட்ட அட்ரஸ் கேட்டா அண்ணா தப்பா எடுத்துக்க மாட்டாரா? இல்லைன்னா ஐயோ மறுபடியும் காண்டாரனே. ஆண்டி இல்லைங்க ஆண்டி, அண்ணனோட நான் சூப்பராகவே அட்ரஸ் சொல்லுவேன். என்னது ஆன்ட்டியா? நீங்க 2 பேரும் அட்ரஸே சொல்ல வேணாம், ஸ்டூபிட். யோ, அந்த பொண்ணை பார்க்க 20 வயசு பொண்ணு மாதிரி இருக்கு, உனக்கு ஆன்ட்டியா? போப்பா, உன்னை பார்த்து அண்ணான்றா எப்படி தெரியுமா, எனக்கு கடுப்பாயிட்டேன். பாப்பா நானே சம வயசு பொண்ணையோ நீ சொல்லி மடக்குற சிங்களான என்னையோ ஏன் காண்டு ஏற்றி கொள்ளுற பீரி கேன்னே வாங்கி தர பான்னே இட்ட விட்டு தானே போக வேணாம் கொன்னே சிங்களான என்னே கட்டி வீடும் பெண்ணே சன்னிலியும் சொன்னே பண்ணுறிய என்னே பீரி கேன்னே வாங்கி தர பான்னே இட்ட விட்டு தானே போக வேணாம் கொன்னே சிங்களான என்னே கட்டி வீடும் பெண்ணே சன்னிலியும் சொன்னே. இந்த ஆளை நம்பலாமா? சூரிய நமஸ்காரம் பண்றான்னு பார்த்தா ஆன்டி நமஸ்காரம் பண்றான். ஐயோ இவன் என்ன பண்ணுறீங்க? இந்த கோமணத்தை இங்கே தான் காய வச்சேன், எங்கே போச்சுன்னு தெரியல. நான் தான் தேடி வழி எங்கிட்டு இருக்கு. போட்டோ ஷூட்ல நான் வேட்டி ஹலோ கட்டி நிக்கிறேன். சொல்லுமா. சரியா கேட்க மாட்டேங்குது, ஸ்பீக்கர் போடுறேன். இப்போ சொல்லுமா. என்னோட சிஸ்டர் ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டா, நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும். அடடடடா, இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் சொல்லியிருக்க, வந்துட்டா போச்சு. ஏண்டி இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா? இதெல்லாம் உன் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்ல மாட்டாளா? அந்த ஆள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது? கண்டிப்பாக நான் குடும்பத்தோடு வந்துடுவேன், கவலையே பண்ண வேண்டாம். உங்கள் வீட்டில் யார் வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும். சரிம்மா சரிம்மா. ஏய், இதான் உன் ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணுற லட்சணமா? உன் ஃப்ரெண்டு நம்பர்லாம் எதுக்கடி அந்த ஆள்கிட்ட கொடுக்குற? ஏய் லூசு, அவன் நம்பர் ஒன்று அப்பா கிட்ட இல்லை, அவ தான் அப்பா கூப்பிட்டுருக்கா. உடனே மண்டையில் கொட்டிடுவான் பெரியவன். அப்படியா? அப்போ அந்த ஆள் நம்பர் எதுக்கடி உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குற? ஏய் லூசு, பைத்தியமாடா நீ? இதுக்கு என்ன அடிக்கிற? அங்க போய் அடி. சிரன் சைக்கோ இருப்பான் போல. இனிமே எதுவா இருந்தாலும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏன் நம்பரை கொடு, புரியுதா? சரி போ. சிவா, கடவுளோட படைப்பை நம்ம எப்பவும் குறை சொல்லக்கூடாது. உங்கள் அப்பா இப்படி இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். நார்மலாக ஒரு மனுஷனுக்கு ஸ்கின்ஸ் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் வளர்ச்சி அடையும், ஆனால் அது உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் வளர்ச்சி அடையுது. உங்கள் அப்பா உன் தோற்றத்துக்கு வரவே இன்னும் பல வருஷம் ஆகும். இதனால அவர் உயிருக்கு எதுவும் பாதிப்பு வராது. டாக்டர், அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும் டாக்டர். ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவர் போடுற ஆட்டத்தை தான் என்னால் சகிச்சிக்க முடியல. என் லைஃபுக்கு எங்கள் அப்பாவே போட்டியாக வந்தால் எப்படி டாக்டர்? அவர் ஸ்கின்னு மட்டும் இல்லை சிவா, பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸுமே ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் அவருக்கு 55 வயசு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னமும் யூத்து தான். இதை ஒன்றுமே பண்ண முடியாதா டாக்டர்? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது சிவா.